குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் காலையிலே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் பெரிய அதிசயம். இன்றைக்கி காலையில் இப்போ 7 மணி ஆகுது. இப்போவே நான் என்ன பண்ண போகிறேன்னா சாதம் வைக்க போகிறேன், முட்டை கிரேவி பண்ண போகிறேன். எனக்கு க்ளீனிங் வேலை கொஞ்சம் இருக்குது. அதனால் காலையிலேயே டிஃபனும் செஞ்சுட்டு சாப்பாடு செய்கிறேன். இப்போ முட்டை கிரேவி வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நான் எப்படி முட்டை கிரேவி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாமே நான் மிக்சியிலேயே அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சிடுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த கிரேவி. அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது முட்டை கிரேவி இல்லை முட்டை கறின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். நார்மலாக எல்லா வீட்லையும் செய்கிறது தான். நான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற இன்னைக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். நல்லா ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை உரிக்கிற வேலையை பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு நான் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸாக இருந்ததால் 2 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. 3 தக்காளி போட்டிருக்கேன். 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதிலே போட்டுக்கிறேன் நான். இல்லை பேஸ்ட் இல்லை அப்படின்னாக்கா இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இது கூடவே போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நான். இது ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வைக்கிறேன். இது தனி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதால 3 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான். மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் குழம்பு மிளகா பொடியும் போட்டுக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கறி மசால் பொடி 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்குங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும் இந்த தக்காளி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே அரைச்சிரும். பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் ரெட்டிஷாக இருக்குது. நல்லா கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனாக்கா நார்மலாகவே அரைச்சிக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே ஒரு செட்டு. நம்ம கறி குழம்பு தாளிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டு போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி தேவையில்லை, எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா, அதனால் எந்த மசாலாவும் போட வேண்டியதில்லை, உப்பு மட்டும்தான் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டிருக்கேன். ஒன்றாவே போட்டு நல்லா கலந்து வதக்கிடலாம். புதினா நல்லா வாசமாக இருக்கும். புதினா கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க, நல்லாயிருக்கும் குருமாவுக்கு. முட்டை கிரேவி, முட்டை குழம்பு, குருமா எல்லாமே ஒன்று தான். இப்போ அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்குவோம். இந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் நேரம் போகட்டும். நம்ம தண்ணிலாம் ஊற்றிட்டோம்னா நிறைய ஆகிடும், கொஞ்சம் லேட் ஆகும். அது வதங்கி அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த பேஸ்ட்டையே கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அந்த வெங்காயம் தக்காளியோட வாசனைலாம் நல்லா வெந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா சீக்கிரமாக கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம மிக்சியை கழுவிட்டு அதிலே தண்ணி ஊற்றிடலாம். அதில் நிறைய மசாலா இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் அதை அலசிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவியே எனக்கு போதும். இது கொதித்து திக்கானா எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரம் கூட இப்போ செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரமெல்லாம் பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். நடுவில் மறக்காமல் கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முட்டையெல்லாம் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதில் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி தான் நம்ம குழம்புல போட போகிறோம். அப்படியே போடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா உடஞ்சிரும். சில சமயத்தில் அப்படியே தான் நம்ம போடுவோம். அது என்ன பண்ணணும், நம்ம குழம்பு கிண்டும் போது பார்த்திங்கனாக்கா பிஞ்சு பிஞ்சு போயிடும், உடஞ்சி போயிடும் அது. அதனால் இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த முட்டையை சாப்பிடும்போது அந்த மேலே உள்ள முட்டை சதை இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆனவுடனே கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும்.
குழம்புக்குள்ளே போடும்போது உடையாது, அதே சமயம் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வானல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பொடியெல்லாம் போட்டு சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டையை அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனாக்கா அந்த பொடியெல்லாம் தீஞ்ச மாதிரி ஆகிடும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டே ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அந்த மேல் பாகம் ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகிடும், கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். குழம்புல போடும்போது உடையாது, அதே சமயம் அதை சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்தில் அது வந்து லைட்டாக அப்படியே ஃப்ரை ஆகிருக்கும். அந்த ஃப்ரைடு முட்டை அப்படிங்கிறதால அந்த சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள், இது போதும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஊற்ற வேண்டியது. அப்படியே இந்த எண்ணெயோடு ஊற்றிக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது நல்லா ரெடியாகி திக்காகிடுச்சு பாருங்கள். எனக்கு இந்த திக்னஸ் போதும், அதனால் நான் இதோட விடுறேன். ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு புளிப்பு சுவை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், சமமாக இருக்கும் குழம்பு. காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கிறதால டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் வந்து ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் போட்டு கலந்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் திக்காக கிரேவி வேணும்னாக்கா முட்டையை போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, நல்லா திக்கு கிரேவியாக வந்துடும். எனக்கு இதுவே போதும், ஏன்னாக்கா மதியத்துக்கு எனக்கு குழம்பு வேணும், நைட்டு சப்பாத்திக்கும் இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வறுத்து வச்சோம் பார்த்திங்களா முட்டை, அதை வந்து அப்படியே போடுங்க, அந்த எண்ணெயும் சேர்த்தே ஊற்றிடுங்க. அது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். போட்டு நல்லா கிளறிடுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கமகமான சூப்பராக ரெடி ஆகிடும் முட்டை கிரேவி. செம்மையாக இருக்கும். சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு செம்ம மேட்சாக இருக்கும், ஆப்பம் இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். நம்ம இது செஞ்சுட்டோன்னா நம்மளுக்கு சைட் டிஷ்ஷுன்னு ஒன்று தேவையே படாது. கிரேவியை போட்டுட்டு முட்டையை தொட்டுக்கிட்டாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா ஏதாவது அப்பளம் வத்தல்லாம் பொரிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி இது மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.